உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்த ஆடுவான், மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவோம். பங்குனி உத்திரம், பங்குனி மாசத்துல உத்திர தன்னைக்கு பௌர்ணமி திதியில வரக்கூடிய மிகச்சிறப்பான தினம்தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த திருநாள் அன்னைக்கு திருமண தடை நீங்குவதற்காக திருமணத்தை வேண்டி எல்லா தெய்வத்துக்கிட்டையும் மனிதர்கள் விரதம் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களும் தன்னுடைய துணைவியை மனைவியை கரம் பிடித்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லுது. நம்ம சிவபெருமான் உமையவளை கரம் பிடித்த தினம் இன்னைக்குதான். நம்ம முருகர் தெய்வானையை மணந்த நாள் இன்னைக்குதான். ராமர் சீதாவை மணந்த நாள் இன்னைக்குதான். இந்த மாதிரி திருமணம் தெய்வங்களுக்கு ஆனதுனால மனிதர்களுக்கு திருமண தடை இருந்தது அப்படின்னா பங்குனி உத்திர தன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஐதீகம்ங்க. அது மட்டும் இல்ல, குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குலதெய்வம்னா என்ன? குலம் காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். ஒரு நொடியில எனக்கு ஆபத்துல தப்பிச்சிட்டேன்ப்பா, ஒரு நொடியில தப்பிக்கிறதுக்கு இறைவன் வழி பண்ணாரு. அந்த ஒரு நொடியில நம்ம தப்பிக்கிறோம் இல்லையா, அப்பந்தான் குலதெய்வம் நமக்கான வழிய ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பங்குனி உத்திர தன்னைக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு விரதம் இருப்போம், இறையருளை பெறுவோம்.